சார், ஹலோ, என்ன பண்ணுறீங்க? பூச்சியா? ஹலோ வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே ஒரு ஆள் அலும்பு அப்படி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஏன் இனி இங்கே பாரு, பர்த்டே தானே அம்மாவுக்கு இன்னைக்கு? இல்லையா? பர்த்டே இல்லையா? என்னடா சொல்கிறேன்? கேக் சாப்பிட்றியா? அதுக்கு மட்டும் வேணான்ருவான். மாட்டேன் சொல்ல மாட்டேன். நில்லுங்க. இங்கே என்னோடய ஒய்ஃபோட 24th பர்த்டே. அதுக்கு தான் நீ கேக் வெட்டுற வீடியோ பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோ. குட்டி சார் இதுன்னு ஒரு 4-5 மாதம் இருக்குது. அவர் தான் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. இது அங்கே இருக்குது கேக் அங்கே இருக்குது. இருங்க காட்டுறேன் பாருங்கள். இங்கே படிக்கட்டில் இருக்குது கேக்கு. பர்த்டே கேர்ள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ். பர்த்டே கேர்ள், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ட்ரெஸ் ஓகேவா? அப்படியே கீழே போகலாம் வாங்க. கீழே அம்மாவும் தம்பி இருக்காங்க, அவங்களையும் போய் பார்க்கலாம். நான் போய் ரெடி பண்ணலாம் வாங்க. என்னதுப்பா? முட்டாயா? முட்டாய் எடுத்து கையில் கொடுத்துரு. பர்த்டே கேக் சிம்பிளாக அவ்வளோதான். ஒரு ஆள் கேக் சாப்பிட்றது ரெடியாக இருக்காங்க. எந்திரிமா. அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கைத்தட்டு, இனி கைத்தட்டு. கேண்டிலே இல்லாமல் ஒரு மெழுகுவர்த்தி. கேண்டிலே இல்லாமல் கேக் வெட்ட வேண்டியதாகிடுச்சு. அம்மாக்கு இங்கே கூறு போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா கூட்டுறா. அம்மா கூட்ட. வாங்கிக்க. அவனை ஊட்டணுமா? கிஃப்டா? நீ சொன்ன வாழ்க்கலாக்காது. வாட்ச் காலையில் நான் வாங்கிட்டு. செல்லு போட்டு வச்சிருப்பாங்களே பார். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு என் கிஃப்ட்டு இப்போ வரும் பாருங்க. இங்கே ஒரு ஆள் பாருங்க, சித்தப்பா பாருங்க. 2 கையில் 2 கேக்கு. நான் இவனுக்கு சித்தப்பா. அது கரெக்டு தான். நம்ம கிஃப்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கிஃப்ட் எடுக்க போகிறோம். இப்போ எங்கன்னா இதோ எவ்வளோ நாளாக இங்கே ஒன்று தூங்கிட்டு இருக்குது. இதை தான் இன்றைக்கி கிஃப்டாக எடுக்க போகிறோம். மேலே ஒன்று தூங்கிட்டு இருக்கா. இதுதான் நான் என் ஒய்ஃபுக்கு ஆர்டர் பண்ண கிஃப்ட்டு. வாரியர்ஸ், ஃபஸ்ட் டைம் என் ஒய்ஃபுக்கு நான் கிஃப்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அது இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே. ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இது எங்கே நான் வாங்கினேன்னா நியூ தங்கம் ஹார்டிக் தூத்துக்குடியிலேருந்து. இந்த பார்த்தீங்களா, தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா பேர் போட்டு வந்திருக்கு டெலிவரியில் எங்கள் அப்பா பேர் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தங்கம் ஹார்டிக் தூத்துக்குடி ஃபார். தேங்க்யூ ப்ரோ. கேட்ட உடனே ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. அது இவ்வளோ பெரிய ஃப்ரேம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப நாளாக
ரொம்ப நாளாக ஒருத்தர் மாட்டணும், ஒருத்தர் ஃபோட்டோ வேணும்னு சொல்லி ரெடி பண்ணேன். இதை வந்து நான் எப்போ ஆர்டர் கொடுத்தேன்னா போன மந்த்லேயே 15ஆந்தேதி நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக 20 டேஸ்லேயே அவங்க டெலிவரியும் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ நாள் இப்போ திரும்ப 1 மந்த்து வெயிட் பண்ணி ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லி இந்த கிஃப்ட்டு ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லி அவ்வளோ நாளாக வீட்லேயே வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் சொன்னேன் இது உன்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லி. ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு அவளுக்கு ஒரு எக்ஸைட்டாக தெரியும். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் வைக்க மாட்டோம்ல, அதனால தான். ஏம்மா இது கத்தியங்க சரியான பேக்கிங். கிழிச்சு விடு நீ நவரா. சித்தப்பா சாப்பிட்றாரு பாரு, கேட்க போகிறான். இருமா கிழிச்சு விடலாமா, இருமா. நீரை வரேன். இங்கே வந்துருச்சு இரு பிறந்தநாள் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு? என்னடா டேய் இப்போ வர கத்திலாம் குவாலிட்டியாக இருக்கிறதில்லடா, அப்புறம் எப்படா நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? பபுள் ரேப் பண்ணி செம்ம டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே சரி, இங்கே ஒரு ஆள் வேகலத்தனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிருஜா எப்படி இருக்கு? நீ மாட்டணும்னு உங்கள் அப்பா ஃபோட்டோ தான் மாட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் 3 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவே ரெடி பண்ணியாச்சு. இது எப்போ தெரியுமா ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் கொடுத்தேன்? என்னடா இதில் ஒரே ஒரு சேஞ்ச், இந்த ஸ்மைல் நான் மாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக செட் ஆகலை. இந்த ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகலை, வேறு ஃபேஸில் தான் செட் ஆச்சு. அதனால் இதே ஃபேஸில் அப்படியே செட் பண்ணிட்டேன். இதை நான் எங்கேயும் ஆர்டர் பண்ணேன் தெரியுமா? தூத்துக்குடியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? நீ உங்கள் எனக்கு ஒர்த்து இந்த கிஃப்ட்டு. ஏன்னா உங்கள் அண்ணி வந்து அப்பா ஃபோட்டோ இங்கே மாட்டணும்னு சொன்னேன். அப்போ என்னால் முடியல. இப்போ பண்ணால் ஒரே இதாக பண்ணணும்னு தான் பிளான் பண்ணி பண்ணேன். அதுவும் எப்போ தெரியுமா? போன மாதம் 15 தேதிக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டு 1 மாதமாக நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. ஆமாண்டா, 1 மாதமாக நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. ஃபுல் செட்டு வந்துருச்சு, அப்போவே வந்துருச்சு. நான் அப்படியே கொண்டே மேலே பழைய டிவி மேலே வச்சுட்டேன். பிடிச்சிருக்கா கிருஜா? சரி, எப்படி இருக்கு கிஃப்ட்டு இப்போ சொல்லு. சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்காத கிஃப்ட் எங்கள் அப்பா கொடுத்துருக்கீங்க நீங்கள்.
இது என் மாமனார், பையன், என் ஒய்ஃப் 3 பேரை வச்சு நான் ஃபைனலைஸ் பண்ணி என்னோடய சேனல் நேமே போட்டேன். கேஎம்எஃப் மது, கேஎம்எஃப் தீர், ஐ லவ் டிரைவர் ஃபேமிலி வாரியர்ஸ். இந்த வாரியர்ஸ் நேம் இந்த இதில் எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அவ்வளோ நாளைக்கு இருக்கும். என் ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு என்னோடது. இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆனால் இது கூட செய்ய முடியுமான்னு நான் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக உண்மை தானே, செஞ்சாச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட். இது என் ஒய்ஃபு ஹாப்பி, என் சன்னு ஹாப்பி. எங்கள் மாமனார் எப்படி எங்களை ஆசீர்வதிக்குங்க நல்லபடியாக. எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமனாரே என்னை ஆசீர்வதிக்கணும். அதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டாடா பை பாய், சி யூ. பாய் சொல்லியிருப்பா. பாய். ஃபைனலாக கிஃப்ட்டு இதோ இங்கே பாருங்க, ஒருத்தர் எப்படி இருக்காருங்க யாருங்க. அவர் ஃபோட்டோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா ஃபோட்டோ வண்ணமாக எடுப்பார். சரி, ஓகே. டாடா பை பை, சி யூ வாரியார்ஸ். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எடிட் பண்ணி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 127 அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டாடா பை பை. எனக்கு சொல்ல தெரியலையே. அப்படியே எடுத்துக்க மச்சி, உனக்கு தான் எல்லாமே. அவன் ஃபுல் கட்டு கட்டிட்டியா? நீ கம்முன்று, நீயே சாப்பிடு. அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கான், அப்படி சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? மணி 8 மணி ஆக போகுது. சாப்பிடுறியா? வர முடியுமா? வந்தா தம்பிக்கிற பிறந்த நாள், அம்மாக்கு இல்லை. ஐயோ, என்னட்டப்பா. கொஞ்சம் வாங்கிக்க, கொடுக்குறாங்கல்ல.